வின்னக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து நான் ரூபிகா பேசுகிறேன். பாலிட்டிக்கான வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தாச்சு. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி பார்ட் 1ல் என்னங்க பார்த்தோம், அரசியலமைப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு எப்படிங்க உருவானுச்சு, அது உருவாக்குறதுக்காக எப்படிங்க கோரிக்கைகள் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்ட் 1லேருந்து ஒரு சில கொஷின் கேட்குறேன், அது நீங்கள் கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஃபஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி யாருங்க முதல்ல கோரிக்கையை வச்சுருப்பாங்க, எப்போங்க கோரிக்கை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1934 யாருங்க கோரிக்கை வச்சுருப்பாங்க முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்என் ராய் அவர்கள் தான் முதல்ல அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. எத்தனை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, 389 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கடைசியில் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் 90 உறுப்பினர்கள் வந்து பாகிஸ்தான் பக்கம் போயிடுவாங்க. 299 உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எத்தனை குழுக்களாக பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 குழுக்களாக பிரிஞ்சிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான குழு தான் வரைவு குழு. வரைவு குழுவினுடைய தலைவர் யாருங்க, டாக்டர் BR அம்பேத்கர். அந்த வரைவு குழு எப்போங்க அமைக்கப்பட்டுச்சு, ஆகஸ்ட் 29, 1947. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போங்க நடைபெற்றுச்சு, டிசம்பர் 9, 1946 முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். முதல் கூட்டத்தினுடைய தலைவர் யாருங்க, சச்சிதானந்தா சின்ஹா அவர்கள் தற்காலிக தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருப்பார், சரிங்களா. இதெல்லாம் போன வீடியோவில் பார்த்துட்டோம். வரைவு குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க சொன்னோம், 1+6, அதாவது ஒரு தலைவர் 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க, மொத்தம் 7 பேர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதனுடைய தலைவர் தான் யார், டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். இவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் யாருங்க உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னா KM முன்சி, மாதவராவ், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், சையது முகமது சாதுல்லா, TT கிருஷ்ணமாச்சாரி, கோபாலசாமி ஐயங்கார், இவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த உறுப்பினர்களை ஒரு மாற்றம் வந்து பின்னாடி வந்து நடந்திருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதவராவ் அவர்கள் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி மாதவராவ் அவர்களுக்கு முன்னாடி யார் இருப்பாங்கன்னா மிட்டர் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. அவர் வந்து ராஜினாமா செஞ்சிருவார். அவர் ராஜினாமா செஞ்சதுனால மாதவராவ் அவர்கள் வந்து உறுப்பினராக இதில் வந்து சேர்ந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கைத்தான் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. கைத்தான் வந்து இறந்து போயிடுவார். அவர் இறந்ததுனால கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் வந்து இதில் வந்து உறுப்பினராக சேர்ந்துருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து என்னென்னா மாஸ்க் G அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மாஸ்க் அப்படின்னா 2 MM. முன்ஷி மாதவராவ், ஏனா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், எஸ்னா சையது முகமது சாதுல்லா, கேனா கிருஷ்ணமாச்சாரி, ஜீனா கோபாலசாமி ஐயங்கார் அப்படின்னு சொல்லி மாஸ்க் G அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட். யார் உறுப்பினராக இருந்தாங்க, யாருங்க, KM முன்ஷி, மாதவராவ், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், சையது முகமது சாதுல்லா, TT கிருஷ்ணமாச்சாரி, LN கோபாலசுவாமி ஐயங்கார், இவங்கெல்லாம் வந்து உறுப்பினராக இருந்திருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகர் வந்து யாருங்க, முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, BN ராவ். அரசியலமைப்பின் சின்ன என்னங்க, யானை. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய சின்னம். அதாவது NCAவினுடைய சின்னம் வந்து எது, யானை, சரிங்களா. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு உருவாக்கிட்டாங்க. அது எத்தனை பக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 259 பக்கங்கள் வந்து இருந்திருக்கும். 2 வரைவுகள் வந்து நடத்தியிருப்பாங்க. முதல் வரைவு எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 1948 முதல் வரைவும், அக்டோபர் 1948 இரண்டாம் வரைவும் வந்து நடந்திருக்கும். மொத்தம் அந்த வரைவுகளில் 7653 கரெக்ஷன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் எத்தனை கரெக்ஷன் தான் திருத்தம் செஞ்சுருப்பாங்க, 2473 திருத்தங்கள் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. மொத்தம் எத்தனை வாசிப்புகள் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வாசிப்பு நடைபெற்றிருக்கும். எப்போனா நவம்பர் 4 டு நவம்பர் 9, 1948 முதல் வாசிப்பும், நவம்பர் 15, 1948, அக்டோபர் 17, 1949 இரண்டாம் வாசிப்பும், நவம்பர் 14, 1949 நவம்பர் 26, 1949 வரைக்கும் மூன்றாம் வாசிப்பும் நடைபெற்றிருக்கும், சரிங்களா. இந்த 3 வாசிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1926 நவம்பர்
1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்திருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, எத்தனை பேருங்க, 389 பேர் இருந்திருப்பாங்க. அதில் 90 பேர் வந்து பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் போயிடுவாங்க. மீதி 299 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 299 பேரில் அந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 284 பேர் தான் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. கடைசியில் எத்தனை பேருங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க? 284 பேர் தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலி இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எப்போங்க நடைமுறைக்கு வருது? நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு ஃபைனலி நடைமுறைக்கு வந்துடுது. முதல்ல அரசியலமைப்பு உருவாக்குனப்ப எத்தனை பகுதிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 விதிகள், அதாவது சரத்துகள் வந்து எத்தனை இருந்துச்சு? 395 சரத்துகள், 8 அட்டவணை, 22 பகுதிகள் தான் இருந்துச்சு. இப்போ எத்தனைங்க இருக்குது? 2024 அடிப்படையில் எத்தனைங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 448 விதிகள், அதாவது ப்ளஸ் கூட இருக்கலாம், 448, 12 அட்டவணைகள், 25 பகுதிகள் வந்து தற்போது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு இல்லைங்களா, அப்போவே என்னென்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்னைக்கே என்னென்ன விதிகள் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா சரத்து 5, சரத்து 6, சரத்து 7, சரத்து 8, சரத்து 9, 60, 324 தான் என்னது வாக்களிக்கும், அதாவது வயது வந்தோர் அடிப்படையில் வாக்குரிமை. அதுக்கப்புறம் 366, 367, 379, 380, 388 இது ஒவ்வொன்று சொல்லுங்கள் சரிங்களா. அடுத்து 391, 392, 393 இதெல்லாம் பின்னாடி நம்ம ஒவ்வொரு சரத்துகளும் என்னென்ன சொல்லுதுன்னு நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். இப்போ இந்த சரத்தெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சில விதிகள் மட்டும் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த அன்னைக்கே இந்த விதிகளும் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்னைக்கே. நெக்ஸ்ட்டு இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்குனாங்க இல்லையா, மொத்தம் எவ்வளோங்க செலவு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 64 லட்சம் வந்து செலவு செஞ்சுருப்பாங்க. எவ்வளோங்க செலவு செஞ்சுருப்பாங்க? 64 லட்சம் வந்து செலவு செஞ்சுருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு எத்தனை நாடுகள்லேருந்து பெறப்பட்டு மூலங்கள் வந்து எத்தனை நாடுகளில் வந்து அடிப்படையாக வச்சு இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து அடிப்படையாக வச்சு இந்த அரசியலமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. மொத்தம் 64 லட்சம் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மொத்தம் எத்தனைங்க கூட்டத்தொடர்கள் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 கூட்டத்தொடர்கள். எத்தனை நாட்கள்? 166 நாட்கள். 11 திட்டமிடப்பட்ட கூட்டத்தொடர்கள் வந்து நடந்திருக்கும். 166 நாட்கள் நடந்திருக்கும். 114 நாள் விவாதம் மட்டுமே நடைபெற்றிருக்கும். எத்தனை? 114 நாள் விவாதம் மட்டுமே நடைபெற்றிருக்கும். என்ன வந்து ஒரே டேட்டாவாக சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் டேட்டா பாலிட்டியில் வருங்க. இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடிலாம் வந்து கொஞ்சம் கண்டென்ட்டாக தான் இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் எத்தனை வருடம் நடைபெற்றுச்சு, என்னைக்கு நடைபெற்றுச்சு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டேட்டா அப்படியே கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். திரும்ப திரும்ப கேட்டிங்கனாவோ திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னாவோ சீக்கிரமாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதில் நம்ம தப்பே பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மொத்தம் எவ்வளோ நாளுங்க இது வந்து இந்த உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாளுங்க எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள். 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள். அதாவது எப்போலேருந்து எப்போங்க வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1946 டிசம்பர் 6 முதல் 1949 நவம்பர் 26 வரைக்கும். எப்போங்க? 1946 டிசம்பர் 6 முதல் 1949 நவம்பர் 26. நவம்பர் 26 என்னங்க? அன்னைக்கு தான் அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா. அதனால் அதுலேருந்து மொத்தம் எத்தனை நாள்? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் இதை வந்து உருவாக்குறதுக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கடைசி கூட்டம் எப்போங்க நடைபெற்றுச்சு? அரசியலமைப்பினுடைய கடைசி கூட்டம் என்றைக்கு நடைபெற்றுச்சுன்னா ஜனவரி 24, 1950 தான் வந்து கடைசி கூட்டம் நடைபெற்றிருக்கும். சரி, இந்த கடைசி கூட்டம் நடைபெற்றுச்சுன்னா அன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு, வேறு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிய கீதம்,
தேசிய கீதம், தேசிய பாடல், அப்புறம் இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது எல்லாமே அந்த கடைசி கூட்டத்தில் தான் நடந்திருக்கும். ஜனவரி 24 கடைசி கூட்டம். இது ரொம்ப முக்கியமானது. கடைசி கூட்டம், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய கடைசி கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சு? ஜனவரி 24, 1950 நடைபெற்றிருக்கும். அன்றைக்கி வேறு என்னென்னலாம் பண்ணாங்க? தேசிய கீதம் ஏற்றுக்கொண்டாங்க, தேசிய பாடல் ஏற்றுக்கொண்டாங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா பார்த்தோம். என்னங்க டேட்டா? ஜூலை 22, 1947 ஒன்று நடந்திருக்கும். என்ன? ஜூலை 22, 1947 ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த அரசியலமைப்பு உருவாக்கிட்டாங்க. இந்த அரசியலமைப்பு உருவாக்குனதை கைப்பட எழுதியவர் யாருன்னா பிரேம் பெஹரின் நரேன் ரைஜடா அவர்கள் தான் வந்து கைப்பட எழுதியிருப்பார். இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். சரிங்களா? இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு, ஹிந்தி மொழியில் உருவாக்குனது யாருன்னா வசந்த் கிருஷ்ணா வைத்யா அவர்கள் வந்து ஹிந்தி மொழியில் எழுதியிருப்பார். ஹிந்தி மொழியில் உருவாக்கியிருப்பார். வசந்த் கிருஷ்ணா வைத்யா அவர்கள் ஹிந்தி மொழியில் உருவாக்கியிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தேர்தல் ஆணையம் எப்போங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 25, 1950. ஜனவரி 25, 1950 தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த நாள் தாங்க நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்? தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். இது ரொம்ப முக்கியமானது. தேசிய வாக்காளர் தினம் எப்போன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஜனவரி 25 எப்போ முதல் கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2011 முதல் அந்த தேசிய வாக்காளர் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டதுக்கப்புறம் தேர்தல் வந்து நடைபெற்றுங்க. இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் எப்போங்க நடைபெற்றுச்சு? அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம்னு கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் சொல்லணும். 1951 to 52 நடந்திருக்கும். தேர்தல் நடைபெற்றிருக்கும். அதன் அடிப்படையில் தான் முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி முதல் குடியரசுத் தலைவர் பார்த்தோம் இல்லையா? முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, 1950 ஜனவரி 26, 1950 ஜனவரி 26 என்னங்க நடக்கும்? அன்னைக்கு தான் வந்து இந்திய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தேசிய சின்னமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1950 ஜனவரி 28 என்ன நடக்கும்? உச்சநீதிமன்றம் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டிருக்கும். ஜனவரி 28 தான் என்னங்க உச்சநீதிமன்றம் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, நவம்பர் 26, 1949 என்னங்க பார்த்தோம்? அன்றைக்கி தான் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அந்த நடைமுறைக்கு வந்த நாள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது கான்ஸ்டியூஷன் டே அல்லது நேஷ்னல் லா டே அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நவம்பர் 26. நெக்ஸ்ட்டு, ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கும் இல்லையா? அந்த நடைமுறைக்கு வந்த நாள் என்னன்னு சொல்கிறாங்க? இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தேசிய வாக்காளர் தினம்னு ஒன்று பார்த்தோம். எப்போங்க? ஜனவரி 25. இந்த டேலாம் வந்து இதில் முக்கியமானது. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இந்திய அரசியலமைப்பை எப்படிலாம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு NCAன்னு சொல்லி ஒன்று அமைச்சிருப்பாங்க. அவங்க எப்படிலாம் கோரிக்கைகள் வச்சாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி உருவாக்குனாங்க, அவங்க எப்படிலாம் செயல்படுத்தி இந்த இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனாங்க, அதற்குன்னு சொல்லிட்டு வரைவு குழுன்னு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த வரைவுக்குழு தான் இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தி அவங்க இந்த அரசியலமைப்பை உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 2 பார்ட்டாக நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு, அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்து ஒவ்வொரு அந்த சிலபஸ் நான் முன்னையே சொன்னேன் இல்லைங்களா? அந்த சிலபஸ் படி அடுத்தடுத்து சிறப்பியல்புகள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் மூலங்கள் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் முகவுரைகள் பார்க்கலாம், அடிப்படை உரிமைகள் பார்க்கலாம், அடிப்படை கடமைகள் பார்க்கலாம். இந்த பாலிட்டிக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இது ஏதாவது சஜஷன் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.